அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ராசியின் உச்ச அதிபதியாகவும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைவது மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வலுவாக அதீத பலத்துடன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைவது பல வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவேதான் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன். லாபஸ்தானத்தில் இறங்கியிருப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெற்றுத்தரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகள் விலகி அரசாங்க அனுகூலம் நிறைவாக உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைவதால் திடீரென மாற்றங்கள் ஏற்பட்டாலும் களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அமைப்பால் அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது. வேலை பளு குறையும், லாபம் உயரும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும், புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெரும்பாலான நெருக்கடிகள் விலகி உபரி வருமானம் அதிகரிக்கும். குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் பல சங்கடங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அமைப்பால் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுப செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மீன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே சுக்கிரனின் தினமான வியாழக்கிழமை ராசியின் அதிபதியின் தினமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் தினமாக பார்க்கப்படுகிறது. எனவே வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில்